Hello, friends. Greetings to all of you in the name of Jesus Christ. How are you all? Hope you are all very well with the blessing of our Jesus Christ. If you are not so well as expected, please don't stop praying. Continue to pray. Believe in Christ. Don't lose your hope. Be faithful. Put confidence in Jesus Christ. Definitely he will help you. Okay. Now, today the topic of the good news is as written in the Gospel John 6 verses 48. Okay, let me read this word later. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் உங்கள் வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கடந்த வாரத்திலே நடக்கவில்லை என்று சொன்னால் தயவுசெய்து ஜெபத்தை நிறுத்தாங்கள். தொடர்ந்து ஜெபிங்கள். நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஓகே, டுடே த வேர்ட் ஆஃப் காட் இஸ் as I told you, யோவான் 6 அதிகாரம் 47 வசனம். அந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அதாவது ஜீவ அப்பம் நானே. இன் இங்கிலீஷ், எஸ் ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப். இந்த பிரெட் ஆஃப் லைஃப்னுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் தியாகம் அல்லது கொடுப்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலில் கொடுத்தார் தேவன். எதை கொடுத்தார்? நமக்கு மன்னாவை கொடுத்தார். அடுத்து ஒரு தியாகத்தை செய்தார். என்ன தியாகம்? அவருடைய மகனான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். அது ஒரு தியாகம் தான். அடுத்து இயேசு கிறிஸ்து தமது உயிரை கொடுத்தார். அது ஒரு தியாகம் தான். நான் சொன்ன மாதிரியே தியாகத்திற்கு அடுத்தது கொடுப்பது. எப்படி கொடுத்தார்? தேவன் நமக்கு மன்னாவை கொடுத்தார். எலியாவின் மூலமாக ஆகாரத்தை கொடுத்தார். கடைசியாக இயேசு கிறிஸ்து தன் உயிரையே கொடுத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் உயிரை எடுப்பதற்காக வரவில்லை, உயிரை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஆகவே எந்தமான ஒரு தியாகம், எந்தமான ஒரு கொடுப்பது என்று சொன்னால் பிரசங்கத்திற்காக அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வது ஒரு தியாகம் தான். நம்முடைய மக்களுக்கு தேவையான அளவு எது இருக்கவில்லை என்று சொன்னால், அல்லது கஷ்டத்தில் இருந்தால், அல்லது வருத்தத்தோடு இருந்தால், அவள் கவலையோடு இருந்தால், அல்லது அழுது கொண்டிருந்தால், இப்படிப்பட்ட கவலையோடு இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்வது, முடிந்தால் அவர்களுக்கு பண உதவியும் செய்வது, இதுதான் ஒரு தியாகம், இதுதான் ஒரு கொடுப்பது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்கள் நாம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். எங்களை நேசிக்கும் நல்ல தந்தை, அருமையான கால வேலைக்காக துதிக்கிறோம் சாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமா. தொடர்ந்து கிருபையாலும் இரக்கத்தாலும் எங்களை தேவைகளை சந்தித்து எங்களை வைத்தல் வேண்டும் என்று இறைமகன் இயேசு மூலம் ஜெபத்தை எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Thank you friends. In the next week, till then, it is Sarul from Bangalore. Bye bye. God bless you.